ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். இந்த வீடியோ வந்து பெனி ஸ்டாக் பார்ட் 3ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் ஸ்டாக் பற்றி பேசியிருந்தோம். நம்ம ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ₹6 கிட்ட பேசியிருந்தோம். அண்ட் இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ₹44 கிட்ட இருக்குது, விச் இஸ் அரௌண்ட் 633% கிட்ட ஹைக் குத்துருக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தோம் பெனி ஸ்டாக்ஸில். அப்போது சீ கோஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ் பற்றி பேசியிருந்தோம். நம்ம பேசின ப்ரைஸ் வந்து 4.42. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.82 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வீடியோ போட்ட ப்ரைஸ்லேருந்து அரௌண்ட் 31% கிட்ட ஹைக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே ரோவில் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனி ஸ்டாக். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ₹20 ரேஞ்ச் உள்ள ஒரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். அண்ட் ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், சிமிலர்லி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்து நம்ம இந்த வீடியோ எண்ணில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான், ஷேர் மார்க்கெட் ஆர் பெனி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட் ரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நீங்கள் போடுற எல்லா காசுமே வந்து ஜீரோ கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பெனி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கும் ஜாஸ்தி, அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி. ஸோ நம்ம ஏர்ன் கிரெடிபிலி சேனலில் போடுற எல்லா வீடியோஸ், ஸ்டாக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இதை ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பை சிக்னல் அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு கால் எடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பெனி ஸ்டாக் வந்து அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹21.3 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெட்னா என்னன்னு பார்க்கலாம். அல்ட்ரா கேப் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் இன்கார்பரேட்டட் இன் 2007. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். இவங்களோட கீ பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் கேபிள்ஸ், இன்டர்நேஷ்னல் கேபிள்ஸ், ஸ்பெஷல் கேபிள்ஸ், UL அண்ட் CUL அப்ரூவ்ட் கேபிள்ஸ், சப்மர்சிபிள் வைண்டிங் வயர்ஸ். ஸோ இதுதான் வந்து இவங்களோட ப்ராடக்ட் ப்ரொஃபைல். சிமிலர்லி ப்ராடக்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் கண்ட்ரோல் கேபிள்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஃப்ளெக்சிபிள்ஸ், பில்டிங் வயர்ஸ், ஃப்ளாட் கேபிள்ஸ், ஏரியல் பஞ்ச்டு கேபிள். அண்ட் இவங்க எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ் வந்து UK, UAE, ஆஃப்ரிக்கா, சிங்கப்பூர் அண்ட் எக்ஸெட்ரா. இவங்களோட ரெவென்யூ பிரேக்கப் FY23க்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸில் வந்து 6%, லோக்கல் சேல்ஸில் 49%, இன்டர் ஸ்டேட் சேல்ஸில் 44%. ஸோ இவங்களோட ரெவென்யூ வந்து மேக்ஸிமம் லோக்கல் சேல்ஸும் இன்டர் ஸ்டேட் சேல்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் சிமிலர்லி எக்ஸ்போர்ட்லேயும் வந்து ஒரு குட் நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் October 5, 2023 கம்பெனி ஹாஸ் ரிசீவ்ட் அப்ரூவல்ஸ் ஃப்ரம் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்களோட ஆர்டர் புக்கும் வந்து இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. லைக் Jan 10, 2023 கம்பெனி என்ன ஆர்டர் எடுத்துச்சு டாடா பவர் கம்பெனிக்கிட்டேருந்து. சிமிலர்லி வந்து October 5, 2023 இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் கிட்டேருந்து இவங்க ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அபவுட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி ஒரு பெனி ஸ்டாக்காக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் சிமிலர்லி இந்த பேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி மேலே எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லை. ஸோ அபவுட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா கேப் இந்தியா வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபேக்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 204 crore, ஸ்டாக் PE 34.6, ROCE 17.7%, பெக் ரேஷியோ 0.68. ஒரு நல்ல நம்பர் தான் பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும். சிமிலர்லி சேல்ஸ் க்ரோத் 5 years பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, 16.9%. மார்க்கெட் கேப் டு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 1.91, விச் இஸ் அ குட் நம்பர். பியோட்ரோஸ்கி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8.00. ஸோ அபவ் 6 ஒரு நல்ல ஸ்கோர் தான். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி கரண்ட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 21.3க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இவங்களோட 52 week லோ பார்த்தீங்கன்னா 11.5 அண்ட் 52 week ஹை பார்த்தீங்கன்னா 29.8. புக் வேல்யூ 18.1. ஸோ கரண்ட் ப்ரைஸும் புக் வேல்யூவும் கம்பேரிசன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ROE 20.1. ஸோ ROCயும் ROEயும் கம்பேர் பண்ணும்போது ஒரு குட் நம்பர்ஸ் தான் இருக்குது. டெப் டு ஈக்விட்டி 1.11. ஸோ இது வந்து லெஸ்ஸர் தேன் 1 இருந்தால் சூப்பர். பட் 1.11 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஒரு நல்ல நம்பர் தான். OPM பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.4. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் 2.95, விச் இஸ் அ குட் நம்பர். சிமிலர்லி இவங்களோட ஃபேஸ் வேல்யூ ₹2 அண்ட் சேல்ஸ் க்ரோத் 3 yearsக்கு 17.7%, OPM 5 yearக்கு 9.63%.
ஒரு பென்னி ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்குக்கு இந்த ஃபேக்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து செப்டம்பர் 2020 செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது 17.08 இருந்து ஆரம்பித்து இப்போ 31.23 வந்திருக்காங்க. அரவுண்ட் 2x இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா 14.92 28.18 வந்திருக்கு. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 3.05 கிட்ட இருக்குது செப்டம்பர் 2023. அண்ட் இவங்களை வந்து டிசம்பர் 2021 கம்பேர் பண்ணும்போது அரவுண்டு ட்வைஸில் இருக்காங்க இப்போது செப்டம்பர் 2023. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டாக இவங்க எப்போ இருந்திருக்காங்கன்னா 0.46 விச் இஸ் செப்டம்பர் 2020 லோவஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அங்கேருந்து இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1.53. ஸோ அரவுண்ட் 3 times கிட்ட இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த 3 yearsல. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் குட் நம்பர்ஸ் தான் இந்த ஸ்டாக்குக்கு. சிமிலர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து மார்ச் 2012 23 இருந்திருக்கு. அண்ட் மார்ச் 2023 107 கிட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அரவுண்ட் 5 times இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸை. சிமிலர்லி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2 இப்போது கரண்ட்டாக 2023 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 6 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓபிஎம் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 10 yearsக்கு 14%, 5 yearsக்கு 17% அண்ட் 3 yearsக்கு 18%, which is good numbers. சிமிலர்லி ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 10 yearsக்கு 39%, 5 yearsக்கு 51%, 3 yearsக்கு 76%. அண்ட் இந்த ஸ்டாக்கோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு -19%, which is okay, 3 yearsக்கு 14% அண்ட் 5 yearsக்கு 22%. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் லாஸ்ட் 3 yearsை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது 15%. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் இல்லைன்னா லாஸ்ட் 3 yearsம் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. லைக் லாஸ்ட் இயர் வந்து 20% கிட்ட இருக்குது அண்ட் 3 yearsக்கு பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத், காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத், சிஏஜிஆர், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெடுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2012 மார்ச் 2023 ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கு. அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக வந்து நெகட்டிவில் தான் இருக்காங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெடுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக் மார்ச் 2021 63.18% கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருந்திருக்கு. அண்ட் கரண்ட்டாக டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 27.89 தான் இருந்திருக்கு. ஸோ அரௌண்ட் 50% கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக செப்டம்பர் 2023 டிசம்பர் 2023 நம்ம கம்பேர் பண்ணும்போது அரவுண்ட் 50% லைக் 60% கிட்ட இருந்திருக்கு செப்டம்பர் 2023. அண்ட் அப்படியே அரௌண்ட் 45 to 50% கம்மியாகி இப்போ 27.89 இருக்குது. அண்ட் அந்த பர்சன்டேஜ் எங்கே போயிருக்குன்னா பப்ளிக் கைக்கு மாறி இருக்குது. அண்ட் பப்ளிக்கோட ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அரவுண்ட் 72.11% கரண்ட்டாக. செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 40.31% இருந்திருக்கு. அண்ட் டிசம்பர் 2023 72.11% இருக்குது. அண்ட் அகெயின் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை கம்மி பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பாசிட்டிவ் சைனும் இருக்குது, நெகட்டிவ் சைனும் இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் சைன் என்னென்னா இந்த கம்பெனி வந்து அவங்க ஃபர்தராக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை டெவலப் பண்ணும்போது ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்ஸை செல் பண்ணி ஃபண்ட்ஸ் வெளிலேருந்து ரைஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க பிஸ்னஸ் க்ரோத்துக்கு. அண்ட் நெகட்டிவ் சைன் என்னென்னா இந்த கம்பெனி தேராதுன்னு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்டேக்ஸை ஆஃப்லோட் பண்ணி பப்ளிக் தலையில் கம்ப்ளீட்டாக கட்டிட்டு அவங்க லாபத்தை எடுத்துன்னு கிளம்பிடுவாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஏர்ன் கிரெடிபிலி சேனலோட தாட் வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான் அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெடுக்கு. ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் கம்ப்ளீட்டாக 50% கம்மியாக இருக்குது அண்ட் அதை அப்படியே பப்ளிக் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஷீட் பாசிட்டிவ் சைன், சிமிலர்லி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் பாசிட்டிவ் சைன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லாவே இருக்குது, காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத், காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத், ஸ்டாக் ப்ரைஸ், சிஏஜிஆர், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லா நம்பர்ஸும் நல்லா இருக்குது. கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ் சைன், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நெகட்டிவ் சைன். ஸோ
3 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ். பாசிட்டிவ் பக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெட் பார்ப்போம். இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட டே சார்ட். ஸோ அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெட் வந்து இவங்களோட மினிமம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 11.58 அண்ட் இதை எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 19th ஜூலை 2023 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜூலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து பாட்டமாக வச்சுக்கலாம். சிமிலர்லி இந்த ஸ்டாக்கோட ஹை பாயிண்ட்ஸை வந்து இந்த சேனலோட டாப்பாக வச்சுக்கலாம். அண்ட் இந்த சேனலை வந்து கரெக்டாக இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டிசம்பர் 2023 பிரேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் டிசம்பர் 2023 பிரேக் ஆகி அரவுண்ட் 29.90 கிட்ட இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் எப்போது இது ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸில் இந்த ஸ்டாக் வந்து அரவுண்ட் 29.24 கிட்ட பிரேக் ஆன அப்புறம் ரீச் ஆகியிருக்கு. அண்டு ஜான் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக கம்மியாகியிருக்கு. அண்டு இதோட ரீசன் கிளியராக எதுனால பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் டிசம்பர் 2023 டேட்டா ரிலீஸ் ஆகியிருக்கு ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கில். அண்டு சடனாக அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 50% கம்மியானதை பார்த்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆகி இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக அதோட லோவர் சர்க்கியூட்டில் வந்து ட்ரேட் ஆகியிருக்கு. அண்டு கம்மியாகி 4% டெய்லி கம்மியாகி அரவுண்ட் 18.26 கிட்ட ரீச் ஆகியிருக்கு. அண்ட் இப்போது திரும்பி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்டு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 21.33 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜான் மந்தில் ஒரு நல்ல மொமெண்டம் டவுன்வர்டாக கொடுத்துருக்கு. அரவுண்ட் 29.4லேருந்து 18.26 கிட்ட வந்திருக்கு. அண்டு இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 16.00 இருக்குது இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17.04 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் கம்மியாகும்போது 17.04 வரைக்கும் வந்திருக்கணும். பட் ஆனால் ஸ்டில் 18.26லேயே ரிவர்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் கரண்ட்டாக 21.30 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் விச் இஸ் ஃபண்டமெண்டலி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியானதால் என்ன ரீசன் தெரில. பட் ஸ்டில் they have a good growth potential looking at about of this company. ஸோ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கன்சிக்யூட்டிவாக லோவர் சர்க்கியூட் அடித்து 29.15லேருந்து 18.26 கிட்ட வந்திருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நிறைய இடத்துல இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட் 1 or 2 வீக்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். இன்கேஸ் இந்த ஸ்டாக் திருப்பி கீழே வந்துச்சுன்னா திரும்பி 17.04 லெவல் வரைக்கும் வரலாம். அண்ட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 16.00 வரைக்கும் வரலாம். அண்ட் 16.00ல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. சிமிலர்லி இந்த சப்போர்ட்டில் வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா ஸோ இந்த ஸ்டாக் அநேகமாக திருப்பி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் திருப்பி ஒரு நல்ல ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து 2x வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கலி ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெட் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, நியூட்ரல்னு நான் சொல்லுவேன். எதுக்குன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் வந்து ஒரு க்ரூஷியலான வீக்ஸாக இருக்கும் இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அகெயின் திருப்பி டவுன்வர்டாக வந்துச்சுன்னா மேபி நம்ம 17.0 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் வந்து ஒரு நல்ல வால்யூமில் பிரேக் ஆச்சுன்னா 16.00 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த ரீஜன் வந்து ஒரு நல்ல ரீஜனாக இருக்கும் பை பண்ணுறதுக்கு. பட் சிமிலர்லி நீங்கள் எந்த ஒரு கால் எடுத்தாலும் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக நீங்கள் ஒரு கால் எடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற எல்லா அமௌண்ட்டுமே வந்து 0 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெனி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும். ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் பொறுத்த வரைக்கும் அபவுட் அல்ட்ரா கேப் லிமிடெட்
இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். ஃபண்டமெண்டலி இட் இஸ் பாசிட்டிவ், டெக்னிக்கலி இட் இஸ் நியூட்ரல். நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ்க்கு ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்போது அண்ட் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கில் ஒரு கால் எடுங்க. இந்த மாதிரி பெனி ஸ்டாக்ஸ் வீடியோ நிறைய வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிமிலர்லி இந்த அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெட் பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன, இதனால ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பெனி ஸ்டாக்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அரவுண்ட் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு சின்ன சேனல் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். நன்றிகள்.